Hi friends, welcome to Viren TNPSC Academy. ஸோ நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2026. ஸோ நேற்று December 3 அன்றைக்கி ஆனுவல் பிளானர் போட்டுட்டாங்க. ஸோ 28th December 2026 வந்துட்டு நமக்கு எக்ஸாம் இருக்குது. ஓகே, ஸோ நியர்லி வந்து 1 year கிட்ட 380 days கிட்ட வந்து நமக்கு இருக்குது. ஓகேவா, டைம் இருக்குது. ஸோ நம்ம வந்து நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா வந்து ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு இடையில வர எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து தமிழ்லாம் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து குரூப் 4 வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் தமிழ் ப்ரிப்பரேஷன். இப்போ ஒரு ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஜென்ரல் தமிழ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஸ்கூல் புக்ஸ் வந்து 6th to 12th வந்து கண்டிப்பாக வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, படிக்கணும். ஓகே, அண்ட் தென் வந்துட்டு ஒரு அகாடமி புக்கு. இப்போ நீங்கள் இது ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட புக்கு, இல்லை உங்களுக்கு எது அப்படின்னும் அந்த மாதிரி ஏதோ ஒரு அகாடமி புக்கு வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து எப்போயுமே வந்து அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து எடுத்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். அண்ட் வந்து அதை எப்படி இருக்குது, அதுலேருந்து எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ அடுத்து வர எக்ஸாமை வந்து நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ 2025 வந்துட்டு நமக்கு வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, அந்த கொஷினை வந்து நம்ம எடுத்து வந்து பார்க்கணும். ஓகேவா, அந்த கொஷின் எடுத்து பார்த்து எதில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ நம்ம அந்த கொஷினை பேஸ் பண்ணியே வந்து இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இப்போ 2025 கேட்ட அந்த சிலபஸில் உள்ள கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியாததாக இருந்துச்சு. 90, 85 அடிக்கிறதே வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கானதாக இருந்துச்சு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கொஷினை வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்த்ததில் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 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 55 to 60 கொஷின்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே 50 to 60 கொஷின்ஸ் கிட்ட வந்து நமக்கு புக்கில் இருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஓகேயா, ஸோ அதாவது ஸ்கூல் புக்கில் இருந்து தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேயா, மித்தம் வந்து ஒரு 20 கொஷின்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 கொஷின்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து கெஸ் பண்ணி, அதாவது வந்து கொஞ்சம் ஒரு ஆப்ஷன்ஸ் மெத்தட் மூலமாக, ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் மூலமாக, இல்லை கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு. ஓகேயா, ஸோ திங்கிங் ப்ராசஸில் வந்துட்டு இருந்துச்சு. இந்த ஸ்கூல் புக்கை வந்துட்டு நீங்கள் நல்லா தரவாக அட்டை படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 20 கொஷின்ஸ் கிட்ட வந்து நம்ம நல்லா ஆன்சர் போட்டிருக்க முடியும். ஓகேவா, பேலன்ஸ் இருக்குது, ஒரு 20-25 கொஷின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20 to 25 கொஷின்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து தெரியல. ஓகேயா, ஸோ இப்போ அந்த கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து அவ்வளோவா தெரியலை. அது எல்லாமே வந்துட்டு பழைய, அதாவது தமிழ் இலக்கண புக்குகளில் இருந்து அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் எழுத முடியாத மாதிரி, ஆன்சர் போட முடியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போது இந்த ஃபர்ஸ்ட் இருக்க இந்த 20-25 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 50 to 60 ஒரு 80 கொஷின்ஸ்ன்னு பாருங்களேன். 60னே வச்சுக்கோங்களேன். ஒரு 80 கொஷின்ஸ் கிட்ட வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போது நம்ம ஸ்கூல் புக்கை வந்து ஃபர்ஸ்ட்டு நல்லா படிக்கணும். எத்தனை தடவை உங்களால் ரிவைஸ் பண்ண முடியுமோ அத்தனை டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அட்டை படிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கண்டிப்பாக படிக்கணும். அண்ட் 11th 12th வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிங்க. ஓகேவா, ஸோ 11th 12th தமிழ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக, அதுலேயும் எல்லாமே படிச்சிடணும். ஓகேவா, ஸோ இதை படிச்சுட்டிங்க அப்படின்னாவே இந்த மோரோவர் ஒரு 70-75 கொஷின்ஸ் கிட்ட நம்மளால் அட்டன் பண்ணிட முடியும் இல்லையா. பேலன்ஸ் இருக்குது இந்த 20 to 25 கொஷின்ஸ் கிட்ட தான் வந்துட்டு நமக்கு தெரியாமல் இருந்தது. அதுக்கு இப்போ நிறையா போன டைம் எப்படி கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கொஷின்ஸ்லாம் வந்து நிறைய புக்ஸ் இருக்குது, இந்த புக்ஸ்லேருந்து படிங்க அப்படின்னு சொல்லி நிறையா ரெஃபர் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இந்த புக்ஸுக்குனே வந்து என்னென்ன புக்ஸ் வந்துட்டு நம்ம பேலன்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தனியாக ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த ஒரு 80 கொஷின்ஸ் கிட்ட நம்ம படிக்கிறதுக்கு வந்துட்டு
ரொம்ப ஒரு முக்கியமானதாக வந்து 80 கொஷின்ஸை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இந்த புக்கில் இருக்கிறதையே வந்து முதல்ல நீங்கள் நல்லா படிக்கணும். சிலபஸை பார்த்து சிலபஸை நல்லா ரீட் பண்ணி அந்த சிலபஸில் இருக்க அந்த டாபிக் எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எடுத்து செலக்ட் பண்ணி படிக்கணும். அந்த மாதிரி வந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது ஸ்கூல் புக் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து இந்த ஸ்கூல் புக்கு படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியாச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஸ்கூல் புக் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்துட்டு மேஜராக வந்து இப்போ இருக்க நியூ புக்கு, ஓகே, அப்டேட்டில் இருக்க நியூ புக்கு, ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஓல்டு புக் ஒன்று, ஓகே, சமச்சீர்லேயே ஓல்டு புக் இருக்குது. அதுக்கும் முன்னாடி ஒரு எடிஷன் இருக்கு இல்லையா, ஐ திங்க் 2003 எடிஷன், ஆமாம் 2003 எடிஷனில் உள்ள தமிழ் புக்கு, இதையும் படிக்கணும். ஓகேவா? ஏன்னா கொஷின்ஸ் எல்லாமே அதிலேருந்து கேட்குறாங்க. ஓகேயா? அதனால் நம்ம அதையும் படிக்கணும். இப்போது இந்த நியூ புக் நம்ம எப்போயுமே காமனாக படிக்கிறது. ஓல்டு புக்கையும் வந்து நம்ம படிச்சுட்டு தான் இருந்தோம். அதுக்கும் முன்னாடி உள்ள புக்கையும் வந்து நம்ம இப்போ வந்து படிக்கணும். ஓகேயா? ஸோ இப்போது வந்து இப்போ வினை எச்சம், வினை முற்று, வினையால் இணையும் பெயர் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த மாதிரி டாப்பிக்லாம் நமக்கு இலக்கண பகுதியில் படிக்கிறோம். அணி இலக்கணம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்படின்னா இப்போது நியூ புக்கில் அணி இலக்கணம் எங்கே இருக்குது, ஓல்டு புக்கில் அணி இலக்கணம், அணி வந்து என்னென்ன அணி கொடுத்துருக்காங்க, இயல்பு நிவர்ச்சியணியா உயர்வு நிவர்ச்சியணியா என்ன அணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, அது போக இந்த 2003 எடிஷனில் உள்ள அதில் உள்ள தமிழ் புக்லேயும் வந்துட்டு நீங்கள் வந்து அதுவும் வந்து அதுலேயும் வந்துட்டு 11th 12th வந்து ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இந்த 2000 இதில் வந்து 10th 11th 12th இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஆனால் 6 7 8ம் படிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அப்போ இதில் என்ன அணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 புக்கையுமே நம்ம ரெஃபர் பண்ணி படிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 3மே படித்தோம் அப்படின்னா நம்ம 60 to 80 கொஷின்ஸ் கிட்ட வந்து 75 to 80 கொஷின்ஸ் கிட்ட வந்து நம்மளால் போட முடியும். அதுக்கு நீங்கள் இந்த புக்ஸ் எல்லாமே முதல்ல நல்லா கிளியர் கட்டாக படிக்கணும். ஓகே, அப்படி நல்லா படிச்சுட்டு நல்லா டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டே இருங்க. டெஸ்ட்டு ரிப்பீட்டடாக போட்டு பார்த்துட்டே இருங்க. ஏன்னா வந்து இப்போ இதில் நியூ புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. கான்செப்ட் வந்து நமக்கு எப்போயுமே சேமாக தான் இருக்கும். அதாவது வந்து இப்போ அணி இலக்கணம் அப்படின்னா அணி அப்படின்னா அதுக்குரிய ஒரு கான்செப்ட் வந்து அதே தான் எல்லா புக்லேயும் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஆனால் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ இயல்பு நிவர்ச்சியில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நியூ புக்கில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஓல்டு புக்கில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த 2003 எடிஷனில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் அதில் இருக்க எக்ஸசைஸ் எல்லாமே புக் பேக் அது எல்லாமே எடுத்து நம்ம அதை வந்து எழுதி வச்சு படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் சேமாக தான் இருக்கும். ஆனால் இந்த எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கண பகுதி வந்து ப்ரீவியஸில் முன்னாடி உள்ளது எல்லாத்துலேயுமே வந்து இலக்கியங்கள் அதிகமாக கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நிறைய தலைவர்கள் பற்றியெல்லாம் வந்து நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து சிலபஸ் வந்து இருந்துச்சு. இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதில் வந்துட்டு நமக்கு இலக்கண பகுதிகள் வந்து ரொம்பவே அதிகமாக கொடுத்துட்டாங்க. கலைச்சொற்கள் வந்து ஒரு இலக்கண பகுதி அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கலைச்சொற்கள் வந்து ஒரு தனி யூனிட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மரபு தொடர்கள் இதெல்லாமே வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேயா? உவமையை வச்சு பொருள் தர்றது இந்த மாதிரி இதெல்லாமே தனியாக இது வந்து ஒரு தனியாக யூனிட்டே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் இப்போ கலைச்சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம புக்கில் இருக்க எல்லா கலைச்சொற்கள் அது போக நிறைய நம்ம என்னென்ன புக்கை ரெஃபர் பண்ணோம் அப்படின்றது அதில் இருந்தெல்லாம் எடுத்து படிக்கணும். ஏன்னா எங்கேருந்தே கேட்பாங்கன்னே தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த புக்ஸ் போக இந்த மாதிரி எல்லாமும் படிச்சுக்கணும். ஓகே, தென் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து அதாவது இந்த அவுட் சோர்சஸ் இந்த பேலன்ஸ் இருக்குது. இந்த 20 கொஷின்ஸ் வந்து எப்படின்னே தெரில அப்படின்னோல இதெல்லாமே வந்து அவுட் சோர்ஸ் வெளியே உள்ள புக்ஸ் எல்லாமே வெளியில் தமிழ் இலக்கணம் தேவிரா புக்கு இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த புக்ஸில் இருந்து தான் வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி புக்ஸில் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்து அதில் கலைச்சொற்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதையும் நோட் பண்ணி வச்சு படிக்கணும். பிரிண்ட் எடுத்து வச்சு நீங்கள் படிச்சுக்கணும். புதுசாகவே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இதெல்லாமே தேடி நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு இதுவே ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பெருசாக வந்து எதுவும் தெரியாது. ஓகேவா? சர்ச் பண்ணி நல்லா படிச்சிடணும். சதுரகிராதி அந்த மாதிரி அந்த புக்கில் வந்து சொல்லும் பொருளும் வந்து கொடுத்துருப்பாங்க. சொல்லும் பொருளும்னா எவ்வளோ இருக்குது. 6th நியூ புக் படிக்கணும், ஓல்டு புக் படிக்கணும், 2003 எடிஷன் படிக்கணும். ஸோ நிறையா இருக்குது.
அதில் எல்லா சொல்லும் பொருளுமே வந்து படிக்கணும். ஓகேவா? அது போக சதுரகராதி புக்கில் வந்து நிறைய இருக்குமாம்மா. அதில் ஒரு அந்த புக்கில் வந்து ஒரு 520 பேஜஸ் கிட்டே இருக்குது. அந்த பேஜஸில் உள்ளது எல்லாமே வந்து நம்ம வந்து படிக்கணும். ஓகேவா? ஸோ டெய்லி பிரித்து இதில் கொஞ்சம் ஒரு புக் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரித்து நீங்கள் வந்து படிக்கணும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு சொல்கிறதுக்கு. ஸ்கூல் புக்கை ஃபர்ஸ்ட் நல்லா படிங்க. 75 கொஷின்ஸ் கிட்ட வந்து நல்லா போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த அவுட் சோர்ஸஸ் பற்றி அதுக்கப்புறம் போங்க. இதை படிக்காமே நான் அவுட் சோர்ஸ் தேடுறேன், அவுட் சோர்ஸில் உள்ளதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு படிச்சுக்கிறேன் அப்படின்றது வந்து தேவையில்லை. இதை படிச்சுட்டு ஸ்கூல் புக்கை முதல்ல நல்லா படித்து அந்த இன்ஃபர்மேஷன் போக நீங்கள் அதுக்கப்புறம் வெளியில் உள்ளதை வந்து சர்ச் பண்ணி படிக்கலாம். 6 to 12th வரை முதல்ல இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து படிச்சிருங்க. படித்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போகலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு வந்து படிக்கிற ஒரு இது. தென் டெஸ்ட் பேப்பர் போட்டு பார்த்துட்டே இருங்க. நிறைய டெலிகிராம் சேனல்ஸ், நிறைய சேனல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நான் இதுக்கான புக்ஸுக்கு வந்துட்டு நான் அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.